உங்கள் எஸ்கே மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கறோன்னா, தடைக்காலம் முடிந்து முதல் நாள் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இழு வலைன்னு சொல்லுவோம். இந்த வலையில் பார்த்தீங்கன்னா எறாக்காக தான் நம்ம வலை விட்டோம். இப்படி தான் வலை விடுவோம். 6 மணி நேரம் கழித்து வந்து வலையை வந்து நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். இப்போ வலையை எடுத்துன்னு இருக்கிறோம். இதில் எறா தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சதுரங்கப்பட்ட மீனவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த அகலை, அப்புறம் வந்து நிறைய பிளாஸ்டிக், இந்த வாட்டர் பாட்டிலு, ஈசந்தரோ இது போன்ற வந்து நிறைய மாட்டுது. இது எப்படி வந்து கடலில் வருது சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த முகத்துவாரம் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருள், வாட்டர் பாட்டிலு இது எல்லாமே தூக்கி போடுறது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மழை காலத்தில் வந்து இது எல்லாமே வந்து ஆற்றுல வந்து கடலும் ஆறும் ஒன்றா ஓடும்போது அது போய் கடலில் போயிட்டு ஃபுல்லாக வந்து தேங்கி போகுது. அது வந்து கடலில் தேங்குறதுலாம் ஆகுதுன்னா, இந்த எங்களை மீனவர்களாகிய நாங்கள் வந்து வலை விடும் போது, இந்த வலை இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து ஃபுல்லாக வந்து எங்கள் வலையில் வந்து மாட்டுது. தயவுசெய்து பொதுமக்கள் நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருளை வந்து நீங்கள் இந்த ஆற்று ஓரத்தில் வந்து தயவுசெய்து நீங்கள் போடாதீங்க. அதை வந்து நீங்கள் போடுறதால வந்து எங்களுக்கு தான் வந்து இந்த பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. இதை பாருங்கள், நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. எங்களோட வலையில் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டிலு, இந்த மைக்கா கவரு, ஈசந்தோர பிளாஸ்டிக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். திருப்பி நம்ம கடலில் போட்டோன்னா திருப்பியும் நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம். பாருங்கள், கரையிலேருந்து அது எல்லாமே நம்ம பிரிக்கிறோம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இறாலாம் இருக்குது. ஆனால் அதிகமாக இல்லை. மறக்காமல் வந்து நீங்கள் எந்தெந்த ஊரில் பார்க்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே மீனை ஃபாலோ பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கை வந்து முகத்துவார போகிறத வந்து தவிருங்க. ஓகே, பாய்.